தேவனுடைய வருகையோ நம்மளுடைய முடிவோ மிக மிக சமீபமாக இருக்கிறது. அதனால நாம நம்மளுடைய தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படணும். நம்ம என்ன மாதிரியான ஆயத்தத்தை செய்யணும், ஆயத்தப்படுன்னு சொல்லுறாங்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகமாய் பைபிள் படிக்கணுமா? அதிகமான நேரம் தேவாலயத்திலேயே செலவு செய்யணுமா? என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்பட்டு நம்ம எங்க போக போகிறோம்? தேவனை சந்திக்கும்படியாக பரலோகத்திற்கு போக போகிறோம். வேத புத்தகம் இப்படியாக சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்தவன், அவன் தன்னைத்தானே சுத்திகரிக்க முடியாது. எந்தவித சடங்காச்சாரமோ, எந்த விதமான பூஜை புனஸ்காரமோ, என்ன விதமான பாவ பரிகாரம் செய்தோ நம்மளுடைய பாவத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியாது. அப்ப பாவம் இல்லாம பரிசுத்தமாக இருக்கிற ஒரு மனிதன் தான் கடவுளை நேரடியாக சந்திக்க முடியும்.